மக்கள் வந்து உபதேசம் சொன்னாங்க காரூனுக்கு, காரூன் நீ பெரிய அறிவாளியாக இருக்கிறாய், பெரிய சல்லிக்காரனாக இருக்கிறாய், வபுதகி ஃபீமா ஆதாக அல்லாஹு தாரல் ஆகிரா, அல்லாஹ் தந்த இந்த அறிவை வச்சு நீ அவனோட ஆகிரத்தை சம்பாரி. வலா தன்ச நசீபக மினத் துன்யா, அதுக்கு நீ துனியால தீன் தீன் என்று வாழ வேண்டிய அவசியமும் இல்லை. துனியால உனக்கு அல்லாஹ் இதெல்லாம் அனுமதி தந்தானோ அந்த விஷயங்களை அனுபவிச்சுக்கோ, ஆனா ஆகிரத்தை மறந்துடாதே. எனக்கு தெரியுமா சொன்னான், வஇன்னமா ஊதீதுஹு அலா இல்மின் இந்தி, இது ஒன்றும் அல்லாஹ் தந்த அறிவு இல்ல, இது ஏந்த நாலேஜ், ஏந்த கெட்டித்தனம், ஏந்த அறிவு. நான் தான் பெரியவன், ஏந்த அறிவால நான் சம்பாதிச்சேன், ஏந்த அறிவால நான் டிகிரி முடிச்சேன், ஏந்த அறிவால இந்த பொசிஷனுக்கு நான் வந்தேன் என்று அவனுடைய பெருமையை பேச ஆரம்பிச்சான். பெரிய அறிவாளி, உலகத்தையே சம்பாதிச்சவன். என்ன முடிவாகுது? இன்று வரைக்கும் பூமிக்குள்ளால சுழிவாங்கப்பட்டு கொண்டிருக்கிறார். இன்னொரு அறிவாளி இருந்தார், பல்அம் இப்னு பாஊரா. இவருடைய PhD லெவல் எந்த அளவுக்கு போயிட்டு முடிச்சுண்டா, வானத்தில் உள்ள லவ்ஹுல் மஹ்ஃபூல பார்த்து பாடம் நடத்தும். உலகத்துல அந்த அளவுக்கு யாரும் அறிவாளியாக மாறல. மலக்குமாருக்கே அந்த லவ்ஹுல் மஹ்ஃபூலுடைய பலகையில என்ன இருக்குன்றது தெரியா, இவன் அந்த பலகையை பார்த்து பாடம் நடத்துவார். ஒரு துவாவை கையேந்தி கேட்டால் அந்த துவா கபூல் செய்யப்படும். அல்லாஹ் இவருக்கு கொடுத்த பட்டம் என்ன? மசலுஹு கமசலில் கல்ப், இவனுடைய உதாரணம் ஒரு நாய் என்று அல்லாஹ் சொன்னான். அறிவாளிக்கு கிடைச்ச சர்டிபிகேட், அறிவாளிக்கு கிடைச்ச பட்டம் நாய் பட்டம். என்ன காரணம்? இவரும் இந்த அறிவை, அல்லாஹுக்காக பயன்படுத்த வேண்டிய அறிவை சல்லிக்கு பயன்படுத்தினார். ஒரு கூட்டம் வந்தாங்க, வந்து சொன்னாங்க, நீங்க அல்லாஹுடைய பெரிய ஒரு இறை நேசரா இருக்கிறீங்க, எங்களுக்கும் மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கும் யுத்தம் நடக்க இருக்குது, நீங்க அல்லாஹ் கிட்ட துவா செய்யுங்க, அல்லாஹ் உங்களோட துவாவை கபூல் செய்வார். நீங்க முஸ்தஜாபு துவாவை நீங்க துவா செய்யுங்க. சொன்னாங்க, ஒரு நபிக்கு எதிராக எனக்கு துவா செய்யலாம், நான் எப்படி செய்யறேன்? சொன்னாங்க, நீங்க பாருங்க, இருக்கிற ஊட பாருங்க, நல்ல ஊடு தாரோம், நல்ல வாகனம் தாரோம், நகநட்டு தாரோம், சல்லி தாரோம், லஞ்சம் தாரோம், துவா செய்ய. இப்ப சல்லிய மேல வந்த மோகத்தால அந்த சல்லிகளை எடுத்துக்கொண்டு மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு எதிராக துவா செய்ய பார்த்தார். துவா செய்ய கிடைக்கல. அல்லாஹ் சொல்றான், இவன் பூமியை நக்கிற நாய போல. எனவே படிப்பு இருக்குது, அந்தஸ்து இருக்குது, பதவி இருக்குது, சல்லி இருக்குது, அந்த அகங்காரத்தோட ஒருத்தர் உலகத்துல வாழ்வாருண்டா இவரும் அதை போல மாறிடுவார். எந்த ஒரு கல்வியாக இருந்தாலும், எவ்வளவு பெரிய கல்விமானாக இருந்தாலும், அல்லாஹுடைய பயம் உள்ள ஒரு கல்விமானாக இருக்கும். அல்லாஹுடைய கல்வி, அதாவது அல்லாஹுடைய பயத்தோடு இருக்கிற ஒரு அறிவாளியாக அவர் இருக்கும். அன்பான சகோதரர்களே, நண்பர்களே, இன்னைக்கு எந்த ஒரு துறையை படிச்சாலும் சரி, அது உலக படிப்பாக இருந்தாலும் சரி, ஆகிரத்துடைய படிப்பாக இருந்தாலும் சரி, எல்லாருக்கும் அல்லாஹுடைய பயம் தேவை. மதரசால படிக்கிற மாணவர்களை விட நான் நினைக்கிறேன், ஸ்கூல்ல படிக்கிற பிள்ளைகளுக்கு அல்லாஹுடைய பயம் தேவை. அப்படி இல்லைன்னா அவரை காரூனாக அந்த படிப்பு மாத்திரும். அவருடைய படிப்பு அவரை அந்த காரூனுடைய லெவலில் கொண்டு போய் சேர்த்துரும். ஒரு நாஸ்திகனாக அவரை மாத்திரும். எனவே கல்வி படிக்கக்கூடிய எல்லோருக்கும் ஆக தேவையான ஒரு விஷயம்தான் அல்லாஹுடைய பயம், அல்லாஹுடைய ஞாபகம் இருக்கும். எனவே மார்க்கத்தை உதறி தள்ளிட்டு மார்க்கத்துடைய படிப்புக்கு அதாவது மதிப்பு கொடுக்காம வெறுமனே துனியாவுடைய கல்வி கல்வி என்று ஓடுவாருண்டா அந்த கல்வி ஆகப்பெரிய நஷ்டத்தை கொண்டு போயிடுச்சு. அல்லாஹுடைய நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, ஹைருக்கும் மன் தஅல்லமல் குர்ஆன வ அல்லமா. உங்கள ஆக சிறந்தவர் பெரிய டாக்டர், பெரிய பைலட், இன்ஜினியர், லோயர் அப்படி சொல்லல. சொன்னாங்கள ஆக சிறந்தவர் யாருண்டா குர்ஆனை படிச்சு அதை மத்த மக்களுக்கு படிச்சு கொடுக்கிறவர். ஒருத்தர் நல்லா படிச்சுக்கிறார், லோயர் வரைக்கும் பேசிக்கிறார், டாக்டர்ல பெரிய ஒரு மதிப்புக்கு வந்துட்டார். ஆனா இவருக்கு குர்ஆன் ஓத தெரியாட்டி, டாக்டருக்கு தொலை தெரியாட்டி, உலகத்துல அவர் பாஸ், அல்லாஹுடைய பார்வையில் அவர் ஃபெயில், அவருக்கு எந்த மதிப்பும் இல்லை. அவருடைய கல்விக்குள்ளால அல்லாஹுடைய விக்ர் சேரல, அல்லாஹுடைய ஞாபகம் அந்த கல்விக்குள்ளால இல்ல. எனவே அந்த கல்வி
உலகத்திலேயும் அவருக்கு ஒரு பாரதூரமாக இருக்கும், மௌத்துக்கு பின்னாலேயும் அந்த கல்வியால் அவர் அடைய போறது நஷ்டம் தான்.